ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் தியானம் செய்து வருகிறோம். நான் சில ஆண்டுகளாக அனுதினமும் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கவனிக்கிறவர்கள், பார்க்கிறவர்களுக்கு அது தெரிந்த விடயம்தான். இன்றும் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்தத்த வசனம் எங்க இருக்கிறது என்றால், சங்கீத புத்தகம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் ஒரு பகுதி. அந்த வசனத்தை முழுமையாக வாசித்துவிட்டு எந்த பகுதி இன்றைக்கு வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லிவிடுகிறேன். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரிப்பார்கள். பூமியை சுதந்தரிப்பது என்பது ஒரு பெரிய பிளஸிங். பூமியை சுதந்தரித்துக் கொள்தல் என்றால் நிலங்கள் எல்லாம் நம்ம பேர்ல பத்திரம் பண்றது அல்ல, பட்டா வாங்கிக்கிறது இல்ல. இந்த பூமியை சுதந்தரித்தல் என்றால் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது. அது ஒருவேளை இயல்பாக பூமியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது மக்களாக இருக்கலாம், பிற ஆசீர்வாதங்களா இருக்கலாம். இதெல்லாம் அதுக்குள்ள உள்ள அடக்கம். பூமியை சுதந்தரித்தல் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் இதெல்லாம் உள்ளர அடங்கி இருக்கிறது. ஆகவே பூமியை சுதந்திரிக்கிற கர்த்தர் ஆகவே பூமியை சுதந்திரிக்க வைக்கிற கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விடயம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதுதான். சோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதோடு, அந்த வாக்குத்தத்த வசனத்தின் நிறைவேறுதலுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நிபந்தனை என்ன என்பதை குறித்து நான் பேசி வருகிறேன். ஆகவே அந்த விதத்தில் இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற நிபந்தனை கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பது. அதை குறித்து பிற்பாடு சற்று விரிவாக நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பூமியை சுதந்திரிக்கிற ஒரு விடயம் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படித்தான் விரும்புகிறார். அவருடைய ஜனம், அவரை நம்புகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எண்ணம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராகவேன்னு சொன்னா அதாவது நன்மை செய்கிறவராக இருப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்து பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நமக்கு உதவி செய்வார். 85வது சங்கீதத்தின் 12வது வாக்கு சொல்கிறது, கர்த்தர் நன்மையானவைகளை செய்கிறவர். ஆண்டவர் நன்மையானவைகளை செய்கிறவர். இந்த பூமியில ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். இங்கும் அங்குமாக அவர் உலாவினார். அவர் போகிற இடமெல்லாம் நன்மை செய்யும்படி அவர் சுற்றி கொண்டே இருந்தார். நன்மை செய்யும்படி அவர் விரும்பினார். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி, நல்ல காரியத்தை செய்யும்படி, அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களோடு கூட வருவார். நீங்கள் நிச்சயம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எப்படி காத்திருக்க வேண்டும் தெரியுமா? விளைச்சலுக்காக விவசாயி காத்திருக்கிறது மாதிரி. அதாவது அந்த நிலத்தை உழுது, அந்த நிலத்தை பண்படுத்தி, அதற்கு நீர்பாய்ச்சி விதைத்து, அதுக்கு நீர்பாய்ச்சி அது விளைந்து வருகிற வரைக்கும் ஒரு விவசாயி எப்படி காத்திருக்கிறானோ அது மாதிரி நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இடையில சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அவநம்பிக்கை வரலாம். என்னையா இவ்வளவு ஜெபம் பண்றோம், ஆனா என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்கலன்ற சோர்வு கூட வரலாம். நீங்க ஒரு விவசாயி விளைச்சலுக்காக எப்படி நம்பிக்கையோடு காத்திருக்கிறானோ அது போல நம்பிக்கையோடு நீ காத்திருங்க. கர்த்தரை நம்புறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டதில்லை. இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். நாம் பூமியை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதை நீங்க ஸ்ட்ராங்கா நம்புங்க. எப்படி நீங்க காத்திருக்கணும், அந்த வசனம் சொல்லுது எப்படி காத்திருக்கணும்னு சொன்னா, அந்த விவசாயி விளைச்சலுக்காய் காத்திருக்கிறது போல. அவன் பாருங்க, கொஞ்சம் கூட அவனுக்கு அவநம்பிக்கை வர்றதில்லை. நம்பிக்கையோடு விதைக்கிறான், நம்பிக்கையோடு உழுகிறான், நம்பிக்கையோடு நிலத்தை பண்படுத்துறான், நம்பிக்கையோடு விதைக்கிறான், நம்பிக்கையோடு விதை தூவுகிறான், நம்பிக்கையோடு தண்ணீர் ஊற்றுகிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். அந்த விளைச்சல் தன்னுடைய கைக்கு, தன்னுடைய களஞ்சியத்திற்கு வருகிற வரைக்கும் அவன் எப்படி பொறுமையோடு காத்திருக்கிறானோ அதுபோல யாரெல்லாம் பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். வேதாகமத்தில் சொல்லப்படும் சாந்த குணமுள்ளவர் பூமியை சுதந்திரிப்பாங்க. உண்மையிலேயே பொறுமையா இருக்கிறவங்க எல்லாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா அனுபவிப்பாங்க.
இதை குறித்து இந்த விவசாயி விளைச்சலுக்காக காத்திருக்கிறது மாதிரின்னு சொன்னோம் இல்லையா, இது பைபிள் இருக்குதுன்னா இருக்கு, வேற ஒரு வேர்ஷன்ல இருக்குது. அந்த வசனம் எங்க இருக்குன்னா யாக்கோபு புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். விளைச்சலுக்காக அல்ல, முன்மாறிக்காக, பின்மாறிக்காக, அந்த மழைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். அந்த நம்பிக்கை தான் விதை விதைச்சிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படி மழை வரும், எப்படியும் இந்த பருவம் வந்துவிடும், என்னுடைய விளைச்சலுக்கு, என்னுடைய வேர்வைக்கு நிச்சயமாய் பலன் கிடைக்கும் என்று நம்புகிறான். அதுபோல விளைச்சலுக்காக நம்புகிறான். அப்படி நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். சில நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் வர தாமதிக்கலாம், ஆனா நம்பிக்கையோட காத்திருங்க. இந்த ஆபிரகாம் காத்திருந்தால கர்த்தர் வாக்கு கொடுத்தார், ஆனா நம்பிக்கையோடு காத்திருந்த 100 வயதுல அவருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா பாத்துங்களேன். 100 வயது கிழவனுக்கு ஒரு குழந்தை பிறகு. அந்த பாட்டி சாரா பாட்டிக்கு 75 வயசு, 2 பேருக்கும், அவருக்கு 100 வயசு, இந்த அம்மாவுக்கு 75 வயசு. அந்த வயது வரைக்கும் அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஆக பாருங்க, பூமியை சுதந்திரிக்கிறவனாக கர்த்தர் மாற்றினார். அதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பொறுமையோடு காத்திருக்குதல் பூமியை சுதந்திரிக்க நமக்கு உதவி செய்யும். அதனால தாமதம் ஏற்படலாம். நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி உடனே பதில் கிடைக்காம போகலாம், சற்று தாமதம் ஏற்படலாம். அதை பத்தி கவலையே படாதீங்க. தாமதிச்சாலும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். பொதுவா வழக்குல சொல்றாங்க, லேட்டா செஞ்சாலும் லேட்டஸ்டா செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. வழக்குல பேசுறாங்கல்ல, லேட்டா நடந்தாலும் லேட்டஸ்டா நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் அப்படித்தான், சற்று தாமதமாகிற மாதிரி தெரியலாம். பாருங்க, அன்னாளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் ஆச்சு, ஆனா மகிமையான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். மகிமையான சாமுவேல். எலிசபெத்துக்கு சகரியாவுக்கு குழந்தை பிறக்க தாமதம் ஆச்சு, வயசானவங்களா ஆயிட்டாங்க. ஆனா வல்லமையான தேவ மனுஷன் யோவான் ஸ்நானகன் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். சாரா பாட்டிக்கு வயசாகி போச்சு, தாமதமாகி போச்சு, ஆனா வாக்கு தத்தத்தின் புதல்வன் ஈசாக்கை அவள் பெற்றுக்கொண்டாள். மனோவாக்குடைய மனைவிக்கு வயசாகி போச்சு, ஆனா இஸ்ரேலை ரட்சகனாயிருக்கிற அந்த சிம்சோனை அவள் பெற்றெடுத்தாள். ஒரு தாமதமா இருக்கலாம், உங்களோட லைஃப்ல நிறைய தாமதம் ஏற்படலாம். நடக்கலையே, உடனே நடக்கலையே, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், எவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், எவ்வளவுலாம் பிரயாசப்பட்டேன், எப்படி எல்லாம் நான் மன்றாடினேன், ஆண்டவருக்கு என்னெல்லாம் செஞ்சேன், ஆனா ஏன் லைஃப்ல ஏன் ஒண்ணு நடக்கல அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. காத்திருங்கள். காத்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் பூமியை நிச்சயமாய் சுதந்திரிப்பீர்கள். மற்றொரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வசனம் இப்படி சொல்லுது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. உங்களுக்கான உயர்வு நிச்சயம் உண்டு. ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சுட்டாருன்னா, உங்களுக்கு ஒரு விஷனை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா, ஒரு இலக்க கொடுத்துட்டாருன்னா அது நிச்சயமாய் நடக்கும். ஒருவேளை அது தாமதித்தாலும் நீங்க காத்திருங்க, வெயிட் பண்ணுங்க, சோர்ந்து போயிடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமா நடக்கும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைச்சது ஒன்று தடைபடாது என்று யோபு புத்தகத்துல வாசிக்கிறோம் 42:2. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அது நடக்கும். அதை யாரும் தடை பண்ண முடியாது. உங்களுக்கு மேல இருக்கிறவங்க தடை பண்ணலாம்னு நினைப்பாங்க, சொந்தக்காரங்க தடை பண்ணலாம்னு நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பான். ஆனா கர்த்தர் செய்ய நினைச்சிட்டாருன்னா யாரும் தடை பண்ண முடியாது, நிச்சயத்தை நடக்கும். அதனால நீங்க தாமதிச்சாலும் பரவாயில்ல, பொறுமையோட காத்திருங்க. இந்த காத்திருக்குதல் ரொம்ப முக்கியம். பூமியை சுதந்திரிப்பீர்கள் என்கிற வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு தேவன் வச்சிருக்கிற மிக அற்புதமான ஒரு நிபந்தனை என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருப்பா. ஆண்டவருடைய டைம் வரட்டும், அவருடைய நேரத்துக்கு காத்திருங்க. அவருடைய அந்த டைமுக்கு கரெக்டா நடக்கிறது வரைக்கும் நீங்க ப்ரிப்பரா இருங்க, ஆயத்தமா இருங்க. they will come. ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அந்த நன்மையை கொடுப்பார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு நான் ஒரு 3 குறிப்பு, முக்கியமான 3 குறிப்பை சொல்லணும். ஒரு வசனம் எங்க இருக்குன்னா, சங்கீதம் 130:6 சொல்கிறது, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கு. எப்படி காத்திருக்கணுமா? ஒரு நைட் டியூட்டி பாக்குற ஒரு செக்யூரிட்டி பாருங்களா, வாட்ச்மேனா இருக்கிறவர், அந்த டியூட்டி முடிகிறதுக்கு எப்படா இந்த இருட்டு மாறும், பொழுது புலரும், எப்போ இந்த நாள் முடியும், விடிய காலத்துக்கு அந்த ஜாமக்காரன் காத்திருக்கிறது மாதிரி எப்ப விடியும்,
நம்ம டூட்டி முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். நைட் எல்லாம் முழிச்சிருக்கிற ஜாமக்காரர்களுடைய மனசு எண்ணம்லாம் எப்ப முடியும்? ஆனா முடியாம போக முடியாது. அது வரைக்கும் காத்திருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க காத்திருங்க. அப்படி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, உங்களுடைய புகழுக்காக, உங்களுடைய மேன்மைக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சுபிட்சத்துக்காக காத்திருங்க. அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு காத்திருங்க. நிச்சயமா தமக்கு காத்திருக்கிறவங்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டாரு. அவங்களை ஆசீர்வதிப்பார், அவங்களை உயர்த்துவார், அவங்களை கனப்படுத்துவார். உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வரப்போகுது. என்ன பண்ணணும்? நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. அவருக்கு காத்திருக்க அர்ப்பணிக்கிறவங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்படுவார். அப்படியே ஒரு 3 காத்திருக்கதலை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த 3 காத்திருக்கதலின் ஊடாக எப்படி அவங்க சுதந்திரிச்சாங்க அப்படின்றதான் இன்னைக்கு இந்த செய்தியினுடைய முக்கியமான குறிப்பு. 1, ஞானார்த்தமாய் ஆசீர்வாதத்தை அல்லது பூமியை சுதந்திரித்துக் கொண்ட ஆபிரகாம். அவன் காத்திருந்து ஞானார்த்தமாய் இந்த பூமியை அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் சுதந்திரித்தான். நம்பிக்கையோடு இருந்தான், காத்திருந்தான். நாம் இதை குறித்து எங்க வாசிக்கிறோம் கேட்டா, எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவன் சுதந்திரித்தான். எதை? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தான். ஈசாக்கை சுதந்திரித்தான். ஈசாக்கோடு அவனுக்கு அவனுடைய சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தான். அந்த ஞானார்த்தமாக தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை, சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. நம்பிக்கையோட காத்திருந்தான். இந்த காத்திருந்ததுனால அவனுக்கு கர்த்தர் அந்த ஞானார்த்தமாக பின்னாட்களினுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஞானார்த்தமாக அந்த பூமியை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். பாருங்க, ஆபிரகாமுக்கு 3 சந்ததிகள் பூமியில. 1, மிக பழமையான ஒரு சந்ததி எதுன்னு கேட்டா யூத சந்ததி. இந்த யூதர்கள் இந்த பூமியில ஆளுகை செய்யறவங்களா இருக்கிறாங்க. இந்த பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துலதான் யூதர்கள் இருக்கிறாங்க. உலகம் எங்கிடும். அமெரிக்கை நாடு யார் கையில இருக்குன்னா யூதர்கள் கையில இருக்கு. ஐரோப்பிய நாடுகளுக்கு போங்க, அங்க யூதர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. நிறைய பல கண்ட்ரீஸ்ல யூதர்கள் பொருளாதாரத்தை கையாளுகிற அல்லது ஆளுகை செய்கிற இடத்துல கத்தர் வச்சிருக்கிறார். 2வது மிகப்பெரிய சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி கிறிஸ்தவ சந்ததி. அது விசுவாசத்தின் ஊடாக ஆபிரகாமுடைய வாக்குத்தத்துக்கு சொந்தமாக இருக்கிறார்கள் என்று ரோமன் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல முழுசு நீங்க படிச்சீங்கன்னா 2 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆபிரகாம் வழியாக வாக்குத்தத்தம் வருகிறது. இந்த பூமியில அதிகமா யார் இருக்கிறதுனா கிறிஸ்தவர்கள். பூமியை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு பெரிய சந்ததி அது இஸ்லாமிய சந்ததி. அவங்க பாருங்க, எண்ணெய் வளம் அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்படி ஆபிரகாம் பின்னாட்களில் தன்னுடைய சந்ததிகள் பூமியை சுதந்திரிப்பதற்குரிய விடயங்களை அவன் காத்திருந்தபடினால ஞானார்த்தமாய் பெற்றுக்கொண்டான். ஞானார்த்தமாய் பெற்றுக்கொண்டான். இதை குறித்து சற்று விவரமாக எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் 11:9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். 12வது வசனம், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அவன் ஞானார்த்தமாய் தன் சந்ததிகளுக்குள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தான், பூமியை சுதந்திரித்தான். இது ஆபிரகாம் ஞானார்த்தமாய் பூமியை சுதந்திரித்த ஒரு விடயம், காத்திருந்ததுனால. 2வது, மற்றொருவன் காத்திருந்தான். நிறைய பேர் காத்திருந்து பூமி சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனா நம்ம 3 பேரை மட்டும்தான், 3 காத்திருக்கிறத பத்தி அவங்களுக்கு சொல்றேன். 2வது தாவீது. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆனா அவன் பாருங்க, எப்போதும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவனா இருந்தான். சங்கீதம் 5:3 ஒரு வார்த்தை இருக்குது, கர்த்தாவே காலையின் சத்தத்தை கேட்டுருவி காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன்னு சொன்னான். எப்போதும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவனா தாவீது இருந்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தனக்கு வேணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தனக்கு தேவை என்பதுல தாவீது ரொம்ப கவனமா இருந்தான். பாருங்க, ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து அரசனா வர்றதுக்கு எவ்வளவு பெரிய ஜேர்னி, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கடந்து வந்திருப்பாரு, எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை கடந்து வந்திருப்பாரு. நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். ஒரு மனுஷனை உயர்த்துறதுன்னா அழகா, மிக அழகா, அற்புதமா உயர்த்திடுவார்.
எந்த மனுஷனும் உயர்த்த முடியாது. அப்படி ஒரு அந்நிய தேசத்துல அடிமையா, வேலைக்காரனா, அகதியா இருந்த யோசேப்ப அரியணையில கர்த்தர் உட்கார வச்சார். அந்நிய தேசத்துல சிறை கைதியாய் போன தானியேல ஒரு கவர்னரா கொண்டு கர்த்தர் உட்கார வச்சார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் உயர்த்தினாராம். 30 தானியேல்ல வாசிக்கிறோம். 6:28 தானியேல்ல தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது வாசிக்கிறோம். இவங்க எல்லாம் யாருன்னா ரெஃப்யூஜ் அல்லது சிறை கைதிகள், அகதிகள், சிறை கைதிகள், மற்ற ஏதிலிகள், சொல்லிக்கொண்டே போலாம். அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் உயர்த்தினார். அதனால ஆண்டவர் உயர்த்துறதுக்கு, ஆண்டவர் பூமியை சுதந்திரிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு லேசான விடயம் தான். ஆக தாவீதுனுடைய லைஃப் நீங்க பாருங்க. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனை அரியணையில உட்கார வச்சார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 இயர்ஸ், 40 ஆண்டுகள். தாவீதுனுடைய காலம் பொற்காலம் இஸ்ரேல் தேசத்துல. அப்போ இந்த உயர்வை அடைவதற்கு, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அவனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து தேவ சித்தத்தின்படி நடந்தவன். அதனாலதான் பூமியை தாவீது சுதந்திரித்தான். சங்கீதம் 25:5 சொல்றார் தாவீது, நாள் முழுவதும் நான் உங்க காத்திருப்பேன். நான் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறதுக்காக, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஏதோ டைம் கிடைக்கும் போதல்ல, நாள் முழுவதும், ஹோல் டே நான் உங்களுக்காக நான் காத்திருப்பேன்றான். சங்கீதம் 25:5. இந்த செய்தியை பாக்குற நீங்க இந்த வசனத்தை அடிக்கோடிட்டு மனதுல எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நாள் முழுசும் உங்க காத்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறணும், உங்க விருப்பம் நிறைவேறணும், நீ எனக்குன்னு திட்டம் பண்ணி இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். அதுக்காக நாள் முழுசும் உங்க சமூகத்துல காத்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, அடிக்கடி தன் ஆத்துமா கிட்ட சொல்றான். 42ஆம் சங்கீதம் 5வது வசனம், 42ஆம் சங்கீதம் 11வது வசனம், 43வது சங்கீதம் 5வது வசனம், இதெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா தன் ஆத்துமாட்ட சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தர் நோக்கி அமர்ந்துரு, காத்திரு, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திரு, கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு. பூமியை சுதந்திரிக்கணும்னா நீ காத்திருக்கணும், அவருடைய சமூகத்துல விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, நீ எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் நான் பூமியை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நடத்துகிறார். தாவீது அப்படித்தான் நடத்தப்பட்டான். தாவீதுடைய லைஃப் பாருங்க, ஆச்சரியம். நான் ரொம்ப அதிசயப்பட்டு பூரித்து போகிற விஷயம், தாவீதினுடைய அந்த துவக்கம் எப்படி இருந்துச்சு. சொந்த குடும்பத்தால அலட்சியப்படுத்தப்பட்டான். எல்லாரும் ஃபெஸ்டிவல், சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு, வீட்டுக்கு வராரு, எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க. பாவம் கடைக்குட்டி பையன் தாவீது, அவன் ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிறான். அந்த சின்ன பையனுடைய மனசு எப்படி வேதனைப்பட்டிருக்கும். ஐயோ, எங்க அண்ணன்மாரெல்லாம் இருக்கிறாங்களே வீட்டுல, பெத்லஹேம்ல, இன்னைக்கு தீர்க்கதரிசி வாராரு, நான் இல்லையேன்னு வருத்தப்பட்டிருப்பான். ஆனா கர்த்தர் அவனை கொண்டு வந்தார், எல்லாருக்கும் முன்னாடி அவனை மேன்மைப்படுத்தினார். அப்புறம் யுத்த களத்துல அண்ணன்மாரை போய் பார்க்க போறான். அந்த இடத்துல அண்ணங்கள்லாம் சத்தம் போடுறாங்க, உனக்கு எவ்வளவு துணிகரம், ஆடை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறியே, எவ்வளவு துணிகரம் என்று அவன் சத்தம் போடுறாங்க. அலட்சியப்படுத்தப்பட்டான். போதா குறைக்கு சவுல் அவன் ஈட்டியை வச்சு குத்துறதுக்கு பலமுறை முயற்சி பண்றான். பெலிஸ்தர் கையில விட்டுட்டோன்னு அவன் செத்துருவான்னு நினைச்சான். கட்டிலோட தூக்கி இறக்கி அவனை எப்படியாவது சாகடிச்சலான்னு பார்த்தாங்க. ஆனா ஒண்ணும் நடக்கல. 3000 வீரர்களோடு 2 முறை தாவீதை சுற்றி வந்தான் பிடிச்சிடலான்னு அவனை கொண்டு போடுறதுக்கு. ஆனா எதுவும் சக்சஸ் ஆகல. ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தணும்னாருன்னா எவ்வளவு பேர் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் உயர்த்தப்பட்டான், பூமியை சுதந்திரிச்சான். 40 வருஷம் இந்த பூமியில அவன் ஆளுகை செய்வான். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் கொடியில அந்த ஸ்டார் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த ஸ்டார் தாவீதினுடைய ஸ்டார்னு சொல்லப்படுது. இன்னைக்கு டேவிட் நினைவு கூறப்படுகிறார், தாவீது நினைவு கூறப்படுகிறார். இஸ்லாமிய மக்கள் அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகிறார், நபியாக கருதுகிறார்கள் தாவீதை. அப்படி கர்த்தர் சுதந்திரிக்கும்படி இந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 3வது ஆவிக்குரிய சுதந்திரம். முதலாவது ஞானார்த்தமான சுதந்திரம் ஆபிரகாம் வழியா, 2வது தாவீது வழியா பூமிக்குரிய சுதந்திரம், 3வது ஒரு ஆவிக்குரிய சுதந்திரம். அதுக்கு நம்ம காத்திருக்கணும். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 23, 24, 25 வசனங்கள் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமிப்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திரும். அந்த தேவன் வச்சிருக்கிற சகலத்தையும் சுதந்திரிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அதுக்காக
நாம காத்திருக்கணும், பொறுமையோட காத்திருக்கணும். பிரியமானவர்களே, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் சுதந்திரிப்பானா. அப்படிதான் அந்த கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கிட்டத்தட்ட கடைசி அதிகாரத்துக்கு முந்தைய அதிகாரம் 21 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7வது வாக்கு, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் குமாரனாயிருப்பான். ஜெயங்கொள்ளுகிறவன், அதாவது காத்திருந்து தேவ சமூகத்துல ஜெயிக்கிறவன் இருக்கிறான் பாருங்க, அவன் எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்குவானா. இது வந்து ஒரு ஆவிக்குரிய சுதந்திரம். தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து காத்திருந்து நீங்க முன்னேறினீங்கன்னா ஆவிக்குரிய உச்சிதங்களை சுதந்திரிப்பீர்கள். நிறைய தேவ மனிதர்கள், கர்த்தருடைய தாசர்களோட நான் பழகி இருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய அநேக ஊழியர்களை நான் அறிவேன், அவர்களோடு நேரம் செலவிட்டிருக்கிறேன். அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தார். அவங்களுடைய சாட்சியெல்லாம் கேட்கும்போது அவங்க எவ்வளவு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக. தேவனால் பயன்படுத்தப்பட்ட போதகர் பாலையங்கிச்சோ அவர்கள் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார், ஆவிக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார். இந்த பவுல் பாருங்க, வனாந்திரத்துல போய் தனித்திருந்தான் ஆண்டவரோட. அதனாலதான் அவ்வளவு ரகசியங்களை கர்த்தர் அவன் மூலம் கொடுத்தார். ஆவிக்குரிய சுதந்திரவாளியாக பவுல் இருந்தான், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டான். பவுல் மாத்திரம் இல்லைன்னா நமக்கு புதிய ஏற்பாடே கிடையாது. அவ்வளவு சத்தியங்கள், அவ்வளவு மேன்மைகளை அவன் வெளிப்படுத்தி விட்டு அதை எல்லாவற்றையும் புத்தகங்களாக்கிட்டு போயிட்டான், பதிவு செய்து விட்டு போய்விட்டான். காரணம், அவன் காத்திருந்தான். இந்த ஆவிக்குரிய சுதந்திரம் பாருங்க, இந்த ஆவிக்குரிய 3 சுதந்திரம், ஞானார்த்தமான சுதந்திரம் ஒண்ணு, அப்புறம் பூமிக்குரிய சுதந்திரம் ஒண்ணு, ஆவிக்குரிய சுதந்திரம். இந்த ஆவிக்குரிய சுதந்திரம் என்பது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் அல்ல, அதன் ஊடாக பூமியும் சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் அந்த பாக்கியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை அவர் கனப்படுத்துவார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God will bless you. உங்களை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுல எப்போதும் கவனமா இருக்கணும். நாம அவரே நோக்கி பார்க்கணும். அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரை ஆண்டவர் செய்யட்டும், இந்த காரியத்தை அவர் நிறைவேற்றட்டும் சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருந்தீங்கன்னா போதும். சாரா நவ்ரோஜி அம்மா அவர்கள் ஒரு நாள் இரவெல்லாம் குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னாங்க. கையை உயர்த்தி, அவங்களால கையை ரொம்ப நேரம் உயர்த்த முடியல. தூதன் வந்து கையை பிடித்து கொண்டாங்க. ஒரு நாள் இரவு முழுவதும் அப்படி ஜெபித்தார்களாம். அதன் பிறகு அவர்கள் சாதாரணமாய் ஜெபம் பண்ணா போதும், பிசாசு அலறும். அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் உயிரோட்டம் உள்ள பாடல்கள். சாரா நவ்ரோஜி அம்மா பாடிய பாடல்கள் இன்னைக்கும் உயிரோட்டமான பாடல்கள். இந்த ஆவிக்குரிய சுதந்திரம் எப்படி வந்ததுன்னு சொன்னா, காத்திருக்கிறதுனாலே. நீங்கள் காத்திருங்கள், சுதந்திரிப்பீர்கள், பூமியை சுதந்திரிப்பீர்கள். ஆவிக்குரிய சுதந்திரம் உங்களுக்கு உண்டு, அந்த மேன்மைகள் உண்டு, கர்த்தர் அதை செய்வார். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, நீங்க வெறுமையா வாழ்றதுக்கு இல்ல, ஒண்ணு இல்லாம போறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். என்னாகமம் 24:1 படி, சங்கீதம் 29:11 படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதனால காத்திருங்க, கர்த்தருடைய ஆசீர்வதி. ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிறீங்க நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய பொற்காரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உமது சமூகத்துல காத்திருக்கட்டும். அவர்கள் வெறுமையாய் வாழ்ந்து வெறுமையாய் போகிறவர்கள் அல்ல. இந்த பூமியிலே அவர்கள் நிறைவான ஆசீர்வாதங்களோடு, மறுமையிலும் எண்ணற்ற நன்மைகளோடு வாழட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து அவைகளை சுதந்திரிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இன்றைக்கு இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே யாரெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் சுவாமி நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய பிரசன்னத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.